அனைவருக்கும் வணக்கம். வாழிய நலம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே கிரகங்கள்னால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா அப்படின்னு சொல்கிற கேள்வி நிறைய வருது. ஜோதிடம் என்பது வழிகாட்டுதல். என்ன போகுதோ அதை உங்களுக்கு ப்ரெடிக்ஷனாக நாங்கள் சொல்கிறது. இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். இதில் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அது ஜோதிடம் சார்ந்து அல்ல, அது ஆன்மீகம் சார்ந்து வரக்கூடிய விஷயம். இப்போ 2025-26க்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்தால் நல்லா இருக்கும், அந்த தோஷங்கள் தீரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைங்க. அதாவது ஃபேமிலி நல்லா இல்லை, மேரேஜ் லைஃப் பெண்டிங் ஆகுது, கெரியர் லைஃப் நல்லா இல்லை, ஹெல்த் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் சுற்றிட்டு சார்ட் அவுட் ஆகாமல் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. சரியா? நம்ம இதுதான் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி செம்மைப்பட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே தேவையில்லை. ஆனால் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்மளுக்கு பாசிட்டிவாக வேணும், இந்த கஷ்டங்களை ஈஸியாக கடந்து போகணும், அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறது அதிகப்படியான கேள்விகளாக வருது. இது பெண்கள் பக்கம் இருந்து அதிகமாக வருது. நாங்கள் என்ன பண்ணனா அது சரியாகும்னு சொல்லுங்கள் மேடம், நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அப்போ இந்த பரிகாரம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம என்ன ஒரு விஷயத்தை விரும்புகிறோமோ, எது நல்லபடியாக நடக்கணும்னு ஆசைப்படுறோமோ, அந்த ஆசைகளுக்கு இந்த கேலக்சிட்ட ஒரு பலமான தாட் போடுறது. அப்போது இந்த பால்வெளி, இந்த உலகம் அல்லது இந்த இயற்கை நம்மளுக்கு எல்லாமே கொடுக்க தயாராக இருக்குது. அதை எப்படி வாங்கிறது அப்படிங்கிறதான் தெரியலை. அப்போது எல்லாத்தையும் மீறின ஒரு சக்தி இருக்குது இல்லையா? நவகிரகங்களும் ஒரு கடவுளுக்கு கட்டுப்பட்டு வருதுங்கிறது தானே புராணங்கள். அப்போது எதை செஞ்சால் நம்மளுக்கு இந்த கஷ்டங்கள் குறையும் அல்லது தீரும், நம்மளுடைய எய்ம் எப்போ ஜெயிக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த வகையில் மேஷராசிக்காரர்கள் என்ன பண்ணனா சரியாக வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவுகளை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது மேச ராசிக்கு என்னென்ன பிரச்சனைகளை தரக்கூடிய விஷயங்களில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, 7 சனியினுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு 7.5 வருஷத்துக்கு இருக்குது. அப்போ மேசராசிக்காரங்களுக்கு எதை எடுத்தாலும் தடை, தாமதங்கள், உறவுகளுடன் பகை, மனக்குழப்பம், மன வருத்தம் இதெல்லாம் தான் வரும். அதே மாதிரி இந்த மேசராசிக்கு 5ஆம் பாவத்தில் யார் இருக்காருன்னா கேது உட்காந்துருக்கார். 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது நம்மளுடைய நுண்ணறிவு ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போ இதில் என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு இந்த கேது காத்துட்ருக்கார் அப்படின்னு சொன்னால், பூர்வீக சொத்துக்கள் விற்று போகாமல் இருக்கும். நிறைய எல்லாமே இருக்குங்க, ஆனால் எதையுமே பண்ண முடியல. சொத்து நிறையா இருக்குது, இப்போ மணி ஃப்ளோ இல்லை. அப்போ கடன் வாங்க வேண்டியது இருக்குது, குழப்பமாக இருக்குது, பிரச்சனைகள் கண்டினியூவாக வந்துட்டுருக்கு. அப்படிங்கிறது இந்த 5ஆம் பாவம் நம்ம நினச்சதை நடத்திக்க முடியலை அப்படிங்கிற அமைப்பை இந்த கேது பகவான் தரார். 3ஆம் பாவத்தில் குரு. இந்த 3ஆம் பாவம் மேச ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அது 3ஆம் பாவத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு மறைவு ஸ்தானம் தான். அதாவது அடிக்கடி பயணங்கள் போகிறது, அதாவது நம்மளுடைய பேச்சின் மூலமாக செயல்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களையும், அது புதனுடைய வீட்டில் இருக்குது இல்லையா, அது தடைப்பட்டு நடத்தல் அப்படிங்கிறது இருக்குது. மேசராசிக்கு 9ஆம் பாவத்தை குரு பார்க்குறாரு. அப்போ ஆன்மீக யாத்திரைகள், அறம் சார்ந்த கோவில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் அந்த குரு பகவான் இருக்கார் மேசராசிக்கு. 11ஆம் பாவத்தில் ராகு. இந்த 11ஆம் பாவ ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், திடீர்னு வருமானங்களை கொடுப்பார், அப்புறம் அப்படியே பெண்டிங் போட்டுருவார். இப்போ இதில் இருக்கிற நெகட்டிவிட்டி நம்மளுக்கு என்ன பண்ணனா தீரும், இதுக்கு என்ன ரெமிடி அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஆன்மீக ரீதியான ரெமிடி. நம்ம மனசு ஆன்மீகம் சார்ந்து, அவரவர் கடவுள் சார்ந்து நம்ம மனசை தேத்திக்கலாம், என்ன பாசிட்டிவிட்டியை நம்ம கேதர் பண்ணலாம் அப்படிங்கிறது. இது முழு நம்பிக்கையோட, முழு மனசோட, சரணாகதி தத்துவத்தோடு நம்ம செயல்படும் போது இது எல்லாமே ஜெயிக்கலாங்க. அப்போது சந்திரனுக்கு 5ஆம் பாவத்தில் கேது. 5ஆம் பாவகம் அப்படிங்கிறதும் 9ஆம் பாவகம் அப்படிங்கிறதான் நம்மளுடைய இஷ்ட தெய்வம், நம்மளுடைய வழிபாடுகளை குறிக்கக்கூடிய தெய்வம். 5ஆம் பாவகம் என்பது சூரியனுடைய வீடு. சூரியன் அப்படின்றது ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியது. அப்போ ஒளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது திருவண்ணாமலை தீபம் பார்க்குறது. இது ரெகுலராக வச்சுக்கோங்க. மேசராசிக்காரங்க திருவண்ணாமலை தீபம் பார்த்தல் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமும், அது கூட்டம் நெரிசல் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஓரத்தில் ஒரு டிஸ்டன்ஸில் கூட நின்று அந்த ஜோதியை பார்த்துட்டு வந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டம் இல்லாத சமயத்தில் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். அப்போ அந்த ஒளியை பார்த்தல். இன்னொன்று மகர ஜோதி.
இது ரெண்டுமே வந்து நெருப்பு இல்லையா, சூரியன் வந்து நெருப்பு கிரகம் இல்லையா, அப்போ ஒளியை வணங்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது. அதே சமயத்தில் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கும். மைண்டை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். நம்மளுடைய திங்கிங்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கும். மூன்றாவது வந்து 9ஆம் பாவகம் தனுசு ராசி. அப்போ இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது குருவனுடைய வீடு. குரு அப்படிங்கிறது வந்து திருச்செந்தூர் முருகனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ திருச்செந்தூர் போய் வருஷம் ஒரு தடவையாவது திருச்செந்தூர் போய் வழிபாடு பண்ணுறதுங்கிறது நல்லது. இதெல்லாம் வந்து வருடம் ஒரு முறை போகலாம். அப்போது ரெகுலராக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கும் அதாவது பிரதோஷம் தோறும் வழிபாடு பண்ணுறது, அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற முருகன் சந்நிதிக்கு வந்து கிருத்திகை தோறுமோ அல்லது சஷ்டி தோறுமோ அல்லது அவருடைய நட்சத்திரங்களை குறிக்கக்கூடிய மிருகஸ்ரீடம், விசாகம், குருவோட நட்சத்திரங்கள் புனர்பூசம், பூரட்டாதி இந்த மாதிரியான நட்சத்திரங்களில் போய் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சிறப்பை தரக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி இது செவ்வாயினுடைய வீடு அப்படிங்கிறதுனால, செவ்வாய் அப்படிங்கிறது வந்து என்ன, இது வந்து மேசராசி அப்படிங்கிறது காடு மலைகளை குறிக்கக்கூடிய ஒரு தன்மை. இப்போ நோயின் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் பழனி போய் வரலாம். இந்த மாதிரியான பரிகாரங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய டைமை ஒதுக்கி டெடிக்கேட்டடாக ரெகுலராக செய்யும்போது உங்களுடைய கஷ்டங்கள் அப்படிங்கிறதும் நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அப்படிங்கிறதும் நடக்கும். இதை வந்து நம்ம ஆத்மார்த்தமாக செய்யணும். ஐயோ போகணுமா, அவங்க சொல்லியிருக்காங்களே அதனால போகணும் அப்படிலாம் இல்லை, நம்ம மனசு விரும்பி போய் செய்யணும் அப்படிங்கிறது ஒன்று. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய பரிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தாய் தந்தையரை மதித்தல் அப்படிங்கிறது ஒன்றுங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் வேணும், பிளஸ்ஸிங்ஸ். அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருந்தால் மட்டுமே தான், அது யாராகவே இருக்கட்டுமே, அவன் நல்லவர் கெட்டவர் அது இதுன்னு, ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து நல்ல குணங்களும் இருக்கும் கெட்ட குணங்களும் இருக்கும். ஆனால் நம்மளை விட வயதில் மூத்தவர்கள், அனுபவம் நிறைந்தவர்கள், அப்போ பெரிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்கள ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறது, அவங்க வாயில் விழாமல் இருக்கிறது, அவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குதல், அவங்களோட பிளஸ்ஸிங்கை நிறைய கேதர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது எங்கேயா இருந்தாலும் சரி. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு பெரிய மூத்த தம்பதியருக்கு வந்து ஒரு 60ஆம் கல்யாணம் நடக்குது, இல்லை அவங்க ரொம்ப தடுமாறி கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல காலில் விழுந்து வணங்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மனசும் பூரிக்கும். அப்போ வர்ற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, நல்லாரு அப்படின்னு சொல்லி, அதுக்கு வந்து மிகப்பெரிய பலன் இருக்குங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ரெமிடியிலேயே வந்து முக்கியமான விஷயம், நம்மளுக்கு எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் வந்து கொஞ்சம் அன்னதானம் கொடுக்கலாம். அது கோவில்களில் கொடுக்கலாம், அல்லது வெளியில் வந்து ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து உணவு வாங்கி கொடுத்து பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய பரிகாரம். ஏன் அப்படின்னா, நம்ம உடல் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது இல்லையா. பசி அப்படிங்கிறது நெருப்பு. பசி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோன்னே தெரியாது. இது வந்து நெருப்பு ஸ்தானம். அப்போ பசியை தீர்த்தல், அதை பசியை போக்குதல் அப்படிங்கிறது வந்து மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். 5ஆம் பாவத்திலே கேது இருக்கிறதுனால பிள்ளையார்பட்டி போயிட்டு வர்றதும் வந்து இந்த வருடத்தில் இந்த கேதுவனுடைய பயிற்சி வரைக்கும் பிள்ளையார்பட்டி விநாயகரை வணங்குதல் அப்படிங்கிறது வந்து மிக சிறப்புகளை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில்ங்கிற மாதிரிலாம் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. இதை வந்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜாதகமும் நடக்கக்கூடிய திசாபுத்திகளையும் அனுசரித்து அந்த திசைகளுக்கு ஏற்ற மாதிரியான தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் வேணால் ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகம் தனித்தனியானது தானே, ஒரே மாதிரியான விஷயங்களை சொல்ல முடியாது இல்லையா. இப்போ இது காமனாக ஒரு மேசராசியில் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம சொல்கிறோம். இதில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது, பரணி நட்சத்திரம் இருக்குது, கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது. இந்த நட்சத்திரங்களுக்கு இப்போ இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தா கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு இந்த திசைகளை மீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த திசைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரகங்கள் இருக்கிற அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரியான நம்மளுடைய இறை வழிபாடுகளும் சரணாகதியும் அடையும் போது நம்மளுடைய துன்பங்கள் குறைந்து நம்மளுடைய ஆசைகள் லட்சியங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பே அந்த இறையருள் தரும். ஆகவே நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.